வேலூர் அருகே வானத்திலிருந்து விழுந்து பேரொலியுடன் வெடித்த பொருள் விண்கல் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கேட்கலாம். ஜான் மைக்கேல், விழுந்த பொருள் என்ன என்பது குறித்து உறுதியான தகவல் கிடைச்சிருக்கா? வேதவள்ளி, அதாவது பார்த்தோம் அப்படின்னா வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று ஒரு மர்ம பொருளானது வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், 2 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை டிஐஜி தமிழ்ச்சந்திரன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் இந்த தகவலின் முதல் கட்டமாக, அதாவது வெடிகுண்டு பரிசோதனை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தியதில் தற்போது இந்த இடத்தில் எந்த விதமான வெடி விபத்து நிகழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இது வானத்திலிருந்து விழுந்த ஒரு எரிக்கல்லாக இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தியிருக்கின்றனர். மேலும் எரிக்கல் விழுந்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் 2 அடி பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அந்த குழுவினர் அங்கிருக்கக்கூடிய தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. மேலும் இது அடுத்த கட்டமாக பரிசோதனைக்கு உட்படுத்த பிறகுதான் இது விழுந்தது எரிக்கல்லா இல்ல வேறு ஏதேனும் பொருட்களா என்பது குறித்த அடுத்த கட்ட தகவல்கள் தெரிய வரும். வேதவதி, ஜான் மைக்கேல், இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாணியம்பாடியிலையும் ஒரு மர்ம பொருள் விழுந்து சேதமாயிருக்குன்னு தகவல் வருது. அது குறித்த விசாரணை நிலவரம் எப்படி இருக்கு? நிச்சயமா, அதாவது கடந்த மாதம் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த சம்பவத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அது வயல்வெளியில் நிகழ்ந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த இடத்திலும் விண்கல் விழுந்ததற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், விண்கல் விழுந்த இடத்தில் ஒரு பள்ளம் ஏற்படுவதற்கு ஒரு முதல் கட்ட அறிகுறி இருக்கும். அந்த பள்ளம் அங்கேயும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திலும் அதே போன்ற ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற வானிலிருந்து விண்கல் விழும் நேரங்களில் அதனுடைய எடை அளவை பொறுத்து அந்த பகுதியில் ஒரு பள்ளம் ஏற்படும். அது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருப்பதால இந்த 2 சம்பவங்களையுமே ஒப்பிட்டு விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. நேற்று வந்திருந்த இஸ்ரோ குழுவினர் இது குறித்த ஆய்வையும் மேற்கொள்ள இருக்கிறதா தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழர் ஜான் மைக்கேல், தொடர்ச்சியா வேலூர் மாவட்டத்தை 2 சம்பவங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல நடைபெற்றிருக்கு. இது தொடர்ந்து நடைபெறும்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏதேனும் தகவல் கொடுத்திருக்காங்களா? இல்ல, அதாவது குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வானிலிருந்து விண்கல் விழும் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அதாவது பூமியை வந்தடையக்கூடிய இந்த விண்கல்லானது அவ்வப்போது நிகழும் சம்பவமாக பார்க்கப்படுகிறது. வானிலிருந்து விண்கல் விழும் நேரங்களில் பூமியை அடைவதற்கு முன்பாகவே அது மறைந்து விடும். ஆனால் இந்த முறை வலுவாக பூமியில் விழுந்திருக்கிறது. அப்படி இருப்பினுமே குறைந்த ஒரு விட்டம், அதாவது ஒரு 1 மீட்டர் அளவிலான ஒரு கல் விழுந்திருந்தால் ஏற்படக்கூடிய சேதம் எவ்வளவோ அந்த சேதம் தான் தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் இந்த பகுதியில் நிகழுமா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு முடிவுகளை தெரிவிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தமிழர்.